வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதான் வந்து லாஸ்ட் லெக்சர் இந்த சீரீஸில் பேராசை பெருநஷ்டம். இது 2 நாளாக சொல்லவே இல்லை நம்ம. சரி பரவாயில்ல. பேராசை பெருநஷ்டம். ஓகே ஃபைன். கவெட் ஆல் லூஸ் ஆல் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. கவெட் ஆல் லூஸ் ஆல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஓகே சொல்லிட்டு போடுறோம் இது ஒன்று. ஓகே இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா டி ஃப்ளிப் ஃப்ளாப். டி ஃப்ளிப் ஃப்ளாப். ஸோ டீனா என்ன வேணும்னா நம்ம முன்னாடி ஜேகே ஃப்ளாப் பார்த்தோம் தெரியுமா, அதில் டாகிள் எழுதினோம் தெரியுமா, அதான் இது டாகிள். ஸோ டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப் மாதிரியே தான் வரைய போகிறோம். ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிட்டு போகிறோம். ஓகே ஃபாஸ்ட்டாக வரையலாமா? ஃபாஸ்ட்டாக வரையலாம். நேண்ட் கேட்ஸை கிராஸ் கப்பிள் பண்ணுங்க. ஓகே இன்புட்ஸை கொடுங்க. இங்கே வந்து ஒரு பெரிய நேண்ட் கேட் போட போகிறோம், ஏன்னா இது 3 இன்புட் நேண்ட் கேட். இதுவும் ஒரு 3 இன்புட் நேண்ட் கேட். ஓகே ஓகே அப்புறம் என்ன செய்யணும், இதுக்கு வந்து ஒரு இன்புட் வந்து ஜேன்னு போடுவோம். இதுக்கு இன்புட் வந்து ஒரு கேன்னு ஒன்று கொடுப்போம். கரெக்டாக? அப்புறம் என்ன செய்வோம், கிளாக்கு தருவோம். கிளாக் எப்படிப்பட்ட கிளாக்கு? பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்டுன்னு நம்ம எடுத்துப்போம். ஸோ டி ஃப்ளாப்பில் வந்து நம்ம பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்டை வந்து கன்சிடர் பண்ண போகிறோம் இப்போ. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் வந்து இது வந்து எப்போதுமே கியூ, இது வந்து எப்போதுமே கியூ பார். இப்போ என்ன இருக்குது, இது வந்து எஸ்ஆர் ஜேகே வரையணுமே. ஸோ இதை எடுத்துகிட்டு போய் நேராக கொண்டு போய் இங்கே கொடுங்க. அதே போல் இதை நேராக எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுங்க. இப்போ இது ஜேகே ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஓகே எனக்கு வேண்டியது டி, ஜேகே இல்லை. அப்படியா? இந்த அப்படி இது இருக்கு இல்லையா, ஜே இருக்கு இல்லையா, கே இருக்கு இல்லையா, ரெண்டுத்தையும் ஷார்ட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க. ஜேவையும் கேவையும் ஷார்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பேர் வந்து டீன்னு கொடுத்துருங்க. அவ்வளோதான். ஸோ சிம்பிளா. ஸோ நம்ம ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப் வரைய போகிறோம். ஓகேயா? கிளாக் முதல்ல நான் வரைஞ்சிக்கிறேன், ஏன்னா தெரியாமல் இடம் இல்லாமல் விட்டுறேன். ஜே கே கியூ கியூ பார் இப்படி வரைஞ்சிருப்போமா? இப்படி வரைஞ்சிருப்போம். என்ன செய்கிறோம், இதையும் ஷார்ட் பண்ணிடுறோம். ஷார்ட் பண்ணி இதுக்கு பேர் டீன்னு சொல்கிறோம். ஸோ டி ஃப்ளாப்னு தனியாக வரையணும்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரே ஒரு இன்புட் தான், டீன்னு ஒரு இன்புட்டு. ஆஸ் யூஷுவல் கிளாக் உண்டு, கிளாக்கு. அப்புறம் கியூ உண்டு, கியூ பார் உண்டு. ஓகே ஃபைன். இப்போ என்ன நடந்திருக்கு, ஜேவையும் கேவையும் ஷார்ட் பண்ணி விட்டுட்டோம். ஸோ இப்போது நம்ம கேரக்டரிஸ்டிக் டேபிள் எழுதணும், அப்புறம் ட்ரூத் டேபிள் எழுதணும். கரெக்டாக? ஸோ ஜேவையும் கேவையும் ஷார்ட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா ஜே ஈக்குவல் டு கேன்னு அர்த்தம். ஸோ ஜே 0னா கேயும் 0 தான் இருக்கும், ஜே 1னா கேயும் 1 தான் இருக்கும். ஸோ 2 கேஸ் தான் பார்ப்போம். J0 K1, J1 K0ங்கிற சான்ஸே வராது, வாய்ப்பே கிடையாது. கரெக்டா? ஓகே ஸோ பாசிட்டிவ் கிளாக் கொடுக்குறோம். டி வந்து 0 இருக்கலாம். டி 0னா அர்த்தம் J ஈக்குவல் டு 0 K ஈக்குவல் டு 0. T ஈக்குவல் டு 0னா என்ன மீனிங்னா இதுதான் மீனிங், ஜேயும் 0 கே 0. டி 1னா என்ன மீனிங், J ஈக்குவல் டு 1 K ஈக்குவல் டு 1 அப்படின்னு மீனிங். கரெக்டா? கரெக்ட். இப்போ டி 0னா என்ன அர்த்தம், J ஈக்குவல் டு 0 K ஈக்குவல் டு 0 அப்படின்னு அர்த்தம், ப்ரீவியஸ் ஸ்டேட் இஸ் மெயின்டைன்ட். T1 என்ன அர்த்தம், J ஈக்குவல் டு 1 K ஈக்குவல் டு 1 அப்படின்னு அர்த்தம், ப்ரீவியஸ் ஸ்டேட்டு காம்ப்ளிமெண்ட் ஆகிடும். ப்ரீவியஸ் அவ்வளோதாங்க. ஸோ இது வந்து லேட்சு, இது வந்து டாகிள். ஈஸியாக இருக்குல்ல, பயங்கர ஈஸி. ஜேகே தெரிஞ்சால் பிடிச்சிடலாம். ஓகே இப்போ கிளாக்கு. இது வந்து இது என்ன, ட்ரூத் டேபிள். ட்ரூத் டேபிளில் கியூஎன் கண்டிப்பாக போடணும், அது நம்மளுக்கு தெரியும். அப்புறம் பாசிட்டிவ் ரைசிங் எச் போட்டிருக்கோம் இங்கே. ஓகே டி 0, டி வந்து 0. அப்போ கியூ 0வாக இருந்தால் என்ன ஆகும்னு கேட்குறாங்க. T0 and J equal to 0, K equal to 0, previous state is maintained. Okay. T0, Q equal to 1, previous state is maintained. So, இது என்ன, latch. T equal to 1, அப்படின்னா J equal to 1, K equal to 1, அப்படின்னா toggle. So, previous state complement பண்ண போகிறோம், 0 1ன்னு மாற்றுங்க. T equal to 1, previous state toggle பண்ணுங்க, previous state 1 இருந்தால் 0ன்னு மாற்றுங்க. ஸோ இது ரெண்டும் toggle. ஓகே மற்ற கேஸ்க்கெல்லாம் அதர்வைஸ் என்ன செய்யணும், T வந்து என்னவா வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ப்ரீவியஸ் ஸ்டேட் 0னா அதை மெயின்டைன் பண்ணுங்க, ப்ரீவியஸ் ஸ்டேட் 1னா அதை மெயின்டைன் பண்ணுங்க. ஸோ இது வந்து இன்ஆக்டிவ் அப்படின்னு சொல்ல போகிறோம். இதுவும் லேட்ச்னு எடுத்துக்கலாம், நம்ம நோ சேஞ்சுன்னு சொல்லலாம். ஓகேயா? இதான் பாயிண்ட். ஓகே ஈஸியாக இருந்தது இல்லையா, செம்ம ஃபாஸ்ட்டாக முடிச்சிட்டோம் நம்ம. ஸோ இவ்வளோதாங்க. திருப்பி பாருங்கள், இதை புரியலனா திருப்பி பாருங்கள். இதெல்லாம் வந்து பேசிக்ஸ். ஸோ இப்போ 4 ஃப்ளாப்ஸ் படிச்சிட்டோம் இல்லையா, இனிமேல் எந்த சர்க்கியூட் கொடுத்தாலும், சீக்வென்ஷியல் சர்க்கியூட் கொடுத்தாலும் நம்ம அனலைஸ் பண்ணலாம், ஈஸியாக பாடலாம். ஓகே, see you next class. Bye. Thank you. Have a nice day.